வணக்கம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருச்செந்தூரில் நடக்கும் சூர சம்ஹார நிகழ்வாகும். இந்த விழாவானது ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவில் இங்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது 2022ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட காட்சிகளாகும். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அங்கு கடற்கரையில் மிகப்பெரிய கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகின்றது. ஆகையால் எதிர்காலத்தில் இந்த நிகழ்வுகள் நடத்தப்படும் பொழுது கடல் அரிப்பு ஏற்பட்டதால் அந்த இடமானது சுருங்கி கொண்டு வருவதால் பக்தர்கள் நிற்பதற்கான வசதிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்காலத்தில் அவ்வாறு நிற்க முடியுமா இந்த 2025ஆம் ஆண்டு என்று தெரியவில்லை. கடலரிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு 2025ஆம் ஆண்டு இப்பொழுதுதான் அங்கு சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும் இடம் சுருங்கி காணப்படுகின்றது. பார்ப்போம் இந்த ஆண்டு எப்படி நடத்தப்படுகின்றது என்று. அதற்காக ஐஐடி, அதாவது சென்னையில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனமான கல்வி நிறுவனமான ஐஐடியின் உதவியுடன் பல தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதாவது அமளிநகர் பக்கத்தில் 2 தூண்டில் வளைவுகள் தெற்கு பகுதியில் அதாவது அமைக்கப்பட்டு வருகின்றன கடலின் உள்ளே. இப்பொழுது கடல் அரிப்பு சற்று குறைந்து காணப்படுகின்றது. ஒருவேளை கடல் அரிப்பு குறைந்து விட்டால் இந்த நிகழ்வில் பக்தர்கள் ஏராளமாக கலந்து கொள்ள இயலும். இல்லையெனில் அந்த அளவுக்கு கலந்து கொள்வது பாதுகாப்பு இல்லாத சூழலாக மாறிவிடலாம். நன்றி, வணக்கம். நான் பழனிக்குமார்.